Hi, welcome you to Learn English. இந்த வாக்கியத்தில் என்ன மிஸ்டேக் இருக்குது? She have not arrived. அவள் வரவில்லை. Have வரலாமா? Have அப்படிங்கிறது பன்மைக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே, ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுறது. இங்கே she அப்படிங்கிறது ஒருமை தான், அதனால் has தான் வரணும். ஸோ has ஒருமை, have பன்மை. She has not arrived is the correct answer. I welcome you to this channel Syntax. உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். ஐ ரிசீவ்டு நியூஸஸ். நான் செய்திகளை பெற்றேன். செய்திகள், ஓகே, தமிழ் வார்த்தை, பன்மை. செய்தி அப்படின்னா சிங்குலர். ஆனால் இங்கிலீஷில் நியூஸ் அப்படின்னாலும் ஒரு செய்தி தான், செய்திகள் தான். எல்லாத்துக்குமே நியூஸ் தான். நியூஸஸ் அப்படிங்கிற வேர்ட் வராது. ஓகே, ஐ ரிசீவ்டு நியூஸ், தட்ஸ் ஆல். ஓகே, நான் செய்திகளை பெற்றேன். இந்த மாதிரி ஃபர்னிச்சர், கட்டில், பீரோல், இந்த மாதிரி இருக்குல்ல, அதை ஃபர்னிச்சர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபர்னிச்சர் அவ்வளோதான், சிங்குலர் தான். அதே மாதிரி சீனரி, சீனரி தான். நிறைய காட்சிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் சீனரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது, சீனரி தான். அதே மாதிரி அட்வைஸ், அறிவுரைகள் அப்படிங்கிறதுக்கு அட்வைஸ் தான், அட்வைசஸ்ன்னு வராது. இந்த சென்டென்ஸ் இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது? திஸ் இஸ் எ பைபாஸ் ரோடு. நிறைய பஸ்ஸில் பார்த்துருப்பீங்க, பைபாஸ் ரோடு, பைபாஸ் ரைடர் அப்படின்னு இருக்கும். இதில் மேஜர் மிஸ்டேக் அந்த பை அப்படிங்கிற வார்த்தையில் இருக்குது. பை அப்படின்னா ஃபேர்வெல், அதை டாட்டா காமிக்கிற பை சொல்லு அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த பை. ஆக்சுவலாக பிஒய் அப்படின்னு தான் இருக்கணும். திஸ் இஸ் எ பைபாஸ் ரோடு. பஸ்ஸில் நிறைய பஸ்ஸில் எழுதியிருக்கும் பைபாஸ் ரைடர், பிஒஇ போட்டிருப்பாங்க. ஸோ தட் இஸ் ராங். பிஒய் இஸ் தி கரெக்ட் வேர்ட். பைபாஸ் ரோடு, பைபாஸ் ரைடர். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், திஸ் இஸ் எ ப்ளூ கலர் டை. இது நீல வண்ண சாயம். ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. டை, ஹோமோஃபோன்ஸ், ஒரே உச்சரிப்பில் இருக்கிற ரெண்டு வார்த்தைகள். ஸோ அந்த ஸ்பெல்லிங் என்னது? டிஒய்இ, அதுதான் சாயம். டிஐஇ அப்படிங்கிறது இறப்பு. ஓகே, வேர்ப் அது, டைடு. ஓகே, இறந்து விட்டார், அந்த மாதிரி. திஸ் இஸ் எ ப்ளூ கலர் டை, டிஒய்இ, சாயம். இந்த மாதிரி நிறையா ஹோமோஃபோன்ஸ் இருக்குது. ஒரே உச்சரிப்பில் வேறு வேறு அர்த்தம் கொண்ட வார்த்தைகள். ஓகே, அதுக்கு தனியாக வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குது, அதை பாருங்கள். வேர் இஸ் ஹிஸ் பேக்? அவருடைய. இப்போ பிரதர்ஸ் அப்படின்னா சகோதரரின். ஓகே, மை ஃப்ரெண்ட்ஸ், FRIEND அப்பாஸ்ட்ரஃபிஎஸ் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டுடைய அப்படின்னு அர்த்தம். இந்த சென்டென்ஸில் ஹிஸ் அப்படிங்கிற வார்த்தையோட அப்பாஸ்ட்ரஃபிஎஸ் இருக்குது, தட் இஸ் ராங். வேர் இஸ் ஹிஸ் பேக்? அவ்வளோதான். அவருடைய பை எங்கே? இந்த இடத்துல ஹிஸ் அப்பாஸ்ட்ரஃபிஎஸ் வரக்கூடாது. நவுனுக்கு தான் வரணுமே தவிர இந்த மாதிரி ப்ரோனவுனுக்கு வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு, தே கேன் ஏபிள் டு செக். இது முக்கியமான மிஸ்டேக் அப்படிங்கிறதுனால நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், அதை ரிப்பீட் பண்ணுறேன். தே கேன் ஏபிள் டு செக், அவங்களால பரிசோதிக்க முடியும், அவங்களால செக் பண்ண முடியும். ஓகே, இதில் என்ன மிஸ்டேக்? கேன், ஏபிள் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் வரக்கூடாது ஒரே சென்டென்ஸில். ரெண்டுக்குமே அதே அர்த்தம் தான், அதாவது முடியும் அப்படிங்கிற அர்த்தம் தான். தே கேன் செக் அப்படின்னு சொல்லலாம், தே ஆர் ஏபிள் டு செக் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கேன், ஏபிள் பக்கத்தில் பக்கத்தில் வரக்கூடாது. ஓகே, நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. கேன், ஏபிள் ஒரே இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, பக்கத்தில் பக்கத்தில். தே கேன் செக், தே ஆர் ஏபிள் டு செக். எனக்கு இது பிடிக்கும், ஐ ஆம் லைக் திஸ். இந்த அர்த்தம் கொடுக்குதா இந்த வாக்கியம்? ஐ ஆம் லைக் திஸ், எனக்கு இது பிடிக்கும். ஐ ஆம் லைக் திஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இதை போல் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் லைக் ஹிம், நான் அவரை போல் இருக்கிறேன். ஐ ஆம் லவ்விங் திஸ், ஐ லைக் திஸ். இதுதான் கரெக்ட். அதாவது எனக்கு இது பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் மீனிங். ஐ ஆம் லவ்விங் திஸ், ஐ லைக் திஸ். ஐ ஆம் லைக் திஸ் அப்படின்னா அதுக்கு வேறு மீனிங், நான் இதை போல் இருக்கிறேன்னு அர்த்தம். ரொம்ப கேஷுவலான பட் இம்பார்ட்டண்ட் மிஸ்டேக்ஸ் இருக்கிற வாக்கியங்கள் பார்த்தோம். இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வராமல் நம்ம பார்த்துக்கணும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள்